வெல்கம் பேக். வேந்தர் டிவியின் சனிப்பெயர்ச்சி 2017 ஓர் அலசல். அடுத்தது துலாம் ராசிக்கான பலன்கள் என்ன? சனிப்பெயர்ச்சி பலன்கள் சார். ஜாலி ஜாலி ஜாலி. கடந்த 7.5 வருட காலமாக துலாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் அந்த அனுபவங்களை வாழ்வில் பயன்படுத்தி மேல்நிலைக்கு வரக்கூடிய பொன்னான காலம். துலாம் ராசிக்காரர் ஓஹோன்னு இருப்பாங்க. ஓஹோன்னு இருப்பாங்க. வெள்ள சட்டக்கார். துலா ராசிக்காரங்க மனசு ஒருநிலைப்படாம இருந்திருப்பாங்க. பொருள் வச்சா ஜாஸ்தியா போயிரும், கல் வச்சா ஜாஸ்தி, தராசு மாதிரி இருந்தவங்க இப்ப சீரான நிலைக்கு வந்து நேற்று வரைக்கும் எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் இப்ப அணைச்சிருவாங்க. துலாம் ராசிக்கு வந்து சகாய சனின்னு பேரு. சகாயம் பண்ணக்கூடியது 3ல இருக்கிறதுனால சகாய சனிம்பாங்க. அதனால வந்து இந்த சகாயம் எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது, ஒரு நல்லது சகாயம் வெற்றியை தரக்கூடியவர் சனி. ஆனால் இருந்தாலும் அந்த காரியத்தை வந்து கொஞ்சம் தடைபட்டு செய்வார். ஏன்னா அந்த சனிங்கிறது மந்தன். அந்த இதை வந்து லேசா தடைபட்டு செய்வார். அது எதையுமே மெதுவா செய்யக்கூடிய கிரகம். அதனால வந்து அந்த காரியம் நடக்கும், கொஞ்சம் தாமதமாக நடக்கும். அடுத்தது சார். சகலமும் வந்து வெற்றி பெறும் சார். அவங்க சகலம் வெற்றி பெறும். ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் சார். பொதுவாக வந்து கேட்டிங்கன்னா திதிகளுக்கும் கிரகங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை உண்டுங்க. சம்பந்தம் உண்டு. இல்லை திதிகளுடைய அடிப்படையில் தான் கோள்களை இயங்குது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட வரக்கூடிய திதிகள் ஒவ்வொரு மனுஷன் பிறக்கக்கூடிய திதி தான் பூர்வ ஜென்மத்தினுடைய விதியை நிர்ணயம் பண்ணுது. அப்போ அந்த விதி திதியின் மூலியமாக தான் கிரகங்கள் வந்து எனக்கு வேலை செய்ய பட்சத்தில் இந்த சனி கிரகம் எந்தெந்த திதிக்காரங்களுக்கு பாதிப்பை தரும். சனி கிரகம் என்னென்ன திதிக்காரர்களுக்கு பிறந்தவங்களுக்கு பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை வந்து இந்த ராசிகள் பிறந்தவங்களுக்கு என்னென்னு பொதுவாக கான்செப்ட் கூட குறிப்பிட்ட மாதிரி சில திதிகளில் பிறந்தவங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட மாதிரி சில பாதகங்களை கொடுத்து சொல்லுங்க. துதிகை திதிகள் பிறந்தவர்கள், துதிகை திதி, ஏகாதசி திதி, சதுர்தசி திதி, சதுர்தசி, இந்த 3 திதிகள் பிறந்தவங்களுக்கு எந்த ராசி 12 ராசிக்காரர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு அந்த தனுசு ராசி எத்தனாவது இடமோ அந்த பாவக ரீதியாக பாதிப்பை கண்டிப்பாக தரும். துலாம் ராசியில் இருந்தாலும் கண்டிப்பாக. அதாவது துலாம் ராசி வந்து சொன்னீங்க ஓஹோ ஜாலி. ஆனா என்ன கேட்டீங்கன்னா திதிதான் ஒரு மனிதனுடைய பூர்வ ஜென்ம கர்மாவுடைய விதியை நிர்ணயம் பண்ணக்கூடியது. திதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கோள்கள் இயங்குதுங்க. இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படை உண்மை. அப்போ துலாம் ராசியில் இருந்தா கூட என்னோட திதி சரியில்லைன்னா நான் கஷ்டப்படணும். கேட்டீங்கன்னா இந்த திதிகள் பிறந்து அவர்களுக்கு குரு திசை நடந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த திசை குரு திசை அல்லது குரு புத்தி இந்த 2 வருட காலகட்டங்கள் ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக நல்ல கிரகமாக இருந்தாலும் கூட பாதிப்பை கண்டிப்பாக தரும். என்னன்னா துலா ராசிக்கு வந்து ஆஹா ஓஹோன்னு மட்டும் நம்ம சொல்றதே வந்து ரொம்ப தப்பான விஷயம். சனி விலகுறது அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட். ஆனால் சனி வந்து துலாத்துக்கு வந்து பெரிய கெடுதல்லாம் கொடுத்துருக்க முடியாது. அதனால் வந்து சனி வந்து அவனுக்கு வந்து பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுத்துருந்தாலும் இப்போ அந்த சனி வீட்டில் இருக்கிற குரு வந்து ரொம்ப லெவலுக்கு பாதகத்தை கொடுக்கும் அந்த துலாத்துக்கு. அதனால் அந்த குரு மாறுற வரைக்கும் துலா வந்து மிக கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் பறிப்போகக்கூடிய பிராப்தம்லாம் இருக்கும். ஆமாம், உத்தியோகம் இல்லாமல் திண்டாடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். என்னடா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சனி வந்து யோகம் கொடுக்கோன்ட்டாங்க, நமக்கு ஒன்றுமே நடக்கலைன்றதெல்லாம் சிலவங்க கேட்கலாம். கேள்விகள் வரும். ப்ராக்டிக்கலாக இவ்வளோ மக்கள் பார்க்குறச்ச என்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை சொல்கிறது தான் ஜோதிடம். கண்டிப்பாக. அதனால் வந்து இடமாற்றம் வந்து எது வந்தாலும் துலா ராசிக்காரர்கள் ஏற்றுக்கணும். ஐயோ குடும்பத்தை விட்டு பிரிகிறோமே, தாய் தந்தையரை விட்டு பிரிகிறோமே, பிள்ளைங்களை விட்டு பிரிகிறோமெல்லாம் யோசிக்கக்கூடாது. உத்தியோக நிமித்தமாக எந்த வித இது வந்தாலும் ஏற்றுக்கணும். அடுத்தது வந்து சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் இல்லாமல் ஏதாவது தப்பான ஒரு விஷயங்கள் எல்லாம் போனாங்கன்னா பெரிய அளவுக்கு சிறை சேதம்லாம் ஏற்படுவதற்கெல்லாம் புறம்பான செயல்களை. ஆமாம், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பழகுகின்ற இடத்தில் நட்பு விஷயத்தில் மற்ற விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அரசியலில் இருக்கிறவங்க மற்ற பெரிய பதவியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மேலதிகாரிகள் மற்ற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் துலாம். அது வந்து அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதுன்றதெல்லாம் வேற. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் அடுத்தது விஷயத்துல ஒரு 9 மாசத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவிலும் இயற்கை சீற்றங்கள் குறிப்பா ஏதாவது, ஏன்னா ஜெனரலா வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்கள் வந்துருக்கு, எதை நம்புறதுன்னு தெரியல எங்களுக்கு. நம்புவதா நம்பாமல் இருப்பதா? ஏப்ரல் 19 வரைக்கும் இயற்கை சீற்றம் நிறைய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். என்ன சார்? கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா இருக்கா? எந்த அளவுக்கு ஏதாவது இந்த சுனாமி அந்த மாதிரி ரொம்ப அளவு பாதிப்புகள் அதிகம் பல பகுதிகளில் இருக்கும் தமிழகம் முழுக்க. ஆமாம். ஆனால் சென்னை பாதிக்குன்னு நினைக்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய பாதிப்பு வராது. மற்ற இடங்களில் பாதிப்பு உண்டு. அதே மாதிரி நம்ம இந்தியாவை தாண்டி நிறைய இடங்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது.
ஸ்பெசிஃபிக்காக மிஸ்டர் மூர்த்தி? குஜராத் சார், குஜராத்தும் கல்கத்தா 2 இடமும் வந்து புயல் பாதிக்கும். அதுமாதிரி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து புயலால் பாதிக்கும். குஜராத் மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம். அடுத்தது வந்து கடலூர் பகுதி, நம்ம இதில் கடலூர், தமிழகத்தில் கடலூர், சென்னையோட வடபகுதியிலும் ஆந்திராவும் தென் சைடில். 2018ஆம் ஆண்டு வரைக்கும் சார் எந்த டைம் எனிதிங் வில் ஹேப்பன்ன்றதுல வந்து நம்ம தான் பார்க்கணும். கடவுளுடைய பலம், தெய்வ பலம், அதுதான் நம்மளை காப்பாற்றணும். 2018 டிசம்பர் 31 வரைக்கும் வரும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அது வந்து மாற்றமே கிடையாது. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு இது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கறது இல்லை. அந்த கிரகம் அங்கே இருக்குது, அது மாறுற வரைக்கும் அது வந்து நிழல் கிரகம், அந்த கிரகம், மற்றது கிரகம், நான் நாத்திகத்தில் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும். 2018 வரைக்கும் இவங்க எல்லாமே புது புது விஷயங்கள், புது புது நோய்கள், எல்லா விதமான நோய்களுக்கும் திருப்பி ரெடி ஆகணும். திருப்பி வந்து எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இயற்கையை வந்து எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட்ராய் பண்ணமோ அதுக்கான பெரிய வேலைகளை இப்போ கொடுத்து திருப்பி புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது 2018 டிசம்பருக்குள்ளே நம்ம தயாராக தான் இருக்கணும். இப்போவே அக்கம் பக்கம் தெரியாதவங்கெல்லாம் பழகி வச்சுக்கிறது நல்லது. மனித உறவுகளை மேம்பட வச்சுக்கிறது, எல்லாத்தையும் வச்சுக்கின்னு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுன்னு வெட்டுறது. அதாவது ஜோதிடத்திலே சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய விருட்சமே பார்த்தீங்கன்னா விருட்ச பலன் உண்டு. அதாவது எப்படின்னா 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் ஏன் வைக்க சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய இயற்கையை பேணி காக்கிறதுக்கு அவன் வந்து போய் மரம் வைனா வைக்க மாட்டான். நீ இந்த மாதிரி உன்னுடைய இந்த மரம் வை, நீ நல்லா இருப்பனா எட்டி மரமாகட்டும் எந்த மரமாகட்டும் வைத்தால் அவன் வைக்கின்ற மரம் வளர வளர நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு தான் ஜோதிடத்திலே அது மாதிரி ஒரு வளர்ப்பை கொடுத்தாங்க. அது வந்து நிறைய சிவாலயங்களில் பார்த்தா இன்னும் கூட அது வச்சுன்னு தான் இருக்கிறாங்க எல்லாருக்கும். அது வந்து வைக்கிறதே எதுக்குன்னா இது மாதிரி நம்ம இயற்கையை பார்க்கறது தான். எந்த அளவுக்கெல்லாம் இவங்க வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து எந்தெந்த பகுதியெல்லாம் இயற்கையை சேதப்படுத்தினார்களோ, இப்பொழுது கூட மக்கள் வந்து எல்லாமே சேர்ந்து அதுக்கெல்லாம் ஒரு அணைக்கட்டு போடவில்லை என்றால் நீங்கள் விலை கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். அடுத்ததாக விருச்சிகத்துக்கு சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி பயிற்சி மூலமாக இப்போ பாதச்சனி நடந்துகிட்டு இருக்கனால நிச்சயமாக அவங்க ஜுவல் லோன் உள்ள பேங்க்ல வச்சிட்டாங்க அப்படின்னா அழகா சொல்றீங்க. கரெக்ட்டா உங்க டிபார்ட்மென்ட் வந்துட்டீங்க. ஆமா சார், நகை தங்க நகை கண்டிப்பாக அது சேஃப்டி ஆகும். கொஞ்சமாவது அவங்க கடன் வாங்கி மாதம் கொஞ்சம் வட்டி கட்டிட்டு வந்தாங்கன்னா தப்பிச்சிடலாம். கண்டிப்பாக அவங்க வாகனம் கார் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இப்போ வாங்குவாங்க. அது லோன் போட்டு வாங்கினா நிச்சயமாக அவங்களுக்கு ஜெயிக்கும். ஆடியன்ஸ்ல யாரும் விருச்சிகம்? நீங்க இருங்க. விருச்சிக ராசி நம்மளுடைய நேயர் ஒருத்தர், உங்களுடைய ஸ்பெசிபிக் கேள்வி என்ன சார்? வீடு கட்ட யோகம் இருக்குதான்னு கேட்குறது. விருச்சிக ராசிக்கு வீடு கட்டுற யோகம் உண்டு. அது வந்து பேங்க் லோன் போட்டு கட்டுவீங்க. அது யாருக்கு? உங்க வயசு என்ன சார்? 58. சார் ஒரு விஷயம் சார், விருச்சிக ராசிக்கு நீங்க லோன் போட்டு வீடு கட்டுவேன்னு சொல்றீங்க. 58 வயசு இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லெட் அஸ் பீ பிராக்டிகல். சார் ஒரு விஷயம் முக்கியமா கவனிக்கணும். ஒருத்தருக்கு விருச்சிக ராசினாக்க அவருக்கு பாதிப்பு எப்படி தரும்போ அந்த குடும்பத்துக்கு அவர் பாதிப்பு தர்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி அவங்க வீட்டுல யாருக்கா ஒருத்தருக்கு சுப ராசியாக ஏற்படுத்தும். இப்போ அவர் மயம்பேர்ல கூட லோனை வாங்கி வீடு கட்டி ஒரு சந்தோஷத்தை இந்த வீடு கட்ட வேண்டும். விருச்சிக ராசி இல்லையே? இல்ல சார், அவர் பேருக்கு தான். நான் என்னோட கேள்வி என்னன்னா, என்னுடைய ராசி விருச்சிகம், எனக்கு தான் அந்த வீடு வாங்குற ப்ராப்ளம். அந்த சொத்து இவர் பேர்ல இருக்கு சார். சரிங்க. லோனை இவர் மயம்பேர்ல லோனை வாங்கி இவர் நினைச்ச நீண்ட கால கனவை இப்ப நிறைவேற்றிடுவார். அதன் மூலமா நிறைவேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். செல்வி சார், விருச்சகத்துக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க, அவருக்கு 58 வயசு ஆகுது. அது அவருடைய அவருடைய நட்சத்திரம் அனுஷம் கேட்டேன்னு வச்சிங்களேன். அவருடைய அவருக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய திசை அமைப்பில் அது வந்து எப்படி இருந்தாலும், அவர் 58 வயசு இருந்தாலும் அந்த அமைப்புக்கு வந்து சிறிது தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு தான் நிச்சயமே ஏற்படும். ஸோ அதனால் வந்து அவருக்கு எப்படியா இருந்தாலும் வங்கி இது இருந்தாலும் அவருக்கு உண்டான பெரிய அளவுக்கு அவருடைய ஏஜ் பாருக்கு அவருடைய வந்து கிடைக்கலனாலும் அதன் மூலிமா வரக்கூடிய வாடகை மற்ற விஷயங்களை பார்த்து கண்டிப்பாக உதவி செய்வதற்கு, உதவி கிடைப்பதற்கு உண்டான அமைப்பு நிச்சயம் ஏற்படும். நிச்சயம் இருக்கு. 58 வயசாச்சு, பணம் கிடைக்கலன்னாரு. விருச்சிக ராசிக்கார் கேட்ட நட்சத்திரம் இல்லைங்களா? கேட்ட நட்சத்திரம். அவர் எங்க கேட்டாலும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் சார். இனிமேல் இல்லைங்க, முதலே கிடைச்சிட்டு கேட்பாங்க. ஏற்பட்ட கடனோட தான் இருப்பார் அவர். அப்படியே கடன்காரராக தான் இருப்பார் இவரு. கடனோட தான் இருக்கீங்க. அவ்வளவுதான். ஆனா தைரியமா இருக்காரு பாருங்க. அவர் வயசுக்கு மேல பணம் வாங்கியிருப்பார். கொடுத்தவன் தான் கஷ்டமா இருப்பானோ? வயசுக்கு மேல பணம் வாங்கியிருப்பார். கடன் கொடுத்தவன் தான் காலில் விழுகணும். காசு கொடுத்தவன் தான் காலில் விழணும். அதனால கவலைப்படாம இந்த இதுல 7 சனியில இந்த சனி பயிற்சியில அவர் எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்குவார். ஜாலியா இருப்பார். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். சனி பயிற்சி அலசல் மீண்டும் தொடரும்.